ஓகேங்களா? தலை இதுல 3 கெட்டப்ல வரப்போல, அதுல எல்லா கெட்டப்லயும் மாசு, தலைனாலே மாசு. ஆனா பிளாக் கோட் ஷூட்ல ஒன்று வரா போல பழைய பில்லா பார்ட் 1ல பார்த்த மாதிரியே இருக்கிறாரு. அஜித் தான் என்னைக்குமே படத்துக்கோசம் கொள்ள மாசு. ஆர்த்திக்கு பயங்கரமா பண்ணிட்டா போல. சம்பவமா தியேட்டரே சம்பவமா ஆகிடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ள எல்லாமே பண்ணுவோம். இனிமேட்டு பயங்கரமா இருக்கும். தியேட்டரு மாசா இருக்கும். படத்துக்கு வெயிட்டிங். ஏப்ரல் 10 வெயிட்டிங். தார் மாதிரி தல 18 வருஷம் கழிச்சு கிரீடமுக்கு அப்புறம் இப்பதான் போட்டுறாரு. மாசா பண்ணிடுறா போல. ஜிவி அண்ணனுக்கும் ஒரு நன்றி, ஆர்த்திக்கும் ஒரு நன்றி. டைரக்டர் நாங்கள் தலை படம்னாலே எக்ஸ்பெக்ட். இப்போ இன்னும் ஓவர். இந்த ட்ரைலரை பார்த்தது எங்களுக்கு மீறவே முடியல. டீசரை பார்த்ததுலேருந்து அடிக்கிறா போல. ஒரு டைலாக் பஞ்சு டைலாக் பயங்கரமா இருக்குது. தலைக்கோசம் வெயிட்டிங். எப்போ படம் ரிலீஸ் ஆகும்னு ஒரே ஒரு வருஷம் தான். ஏப்ரல் 10க்கு நாங்கள் வெயிட்டிங், ஃபுல் வெயிட்டிங். நாங்கள் கலெக்ஷன்னாலே கெத்து நாங்கள் எப்போவுமே நிரூபிச்சிட்டோம். பேட்டை விஸ்வாசம் இட்டு, ஜில்லா வீரம் இட்டு, விஸ்வாசம் துணிவு இட்டு. அப்பயே தெரியுதால நீங்க தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா ஏரியாலும் நாங்கள் மட்டும்தான் இட்டு, வேற எவனுமே கிடையாது. வேஸ்ட் பேசுறது. ரிவ்யூ பண்ணியாச்சு. நீங்க உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணிடுவோம். வேற மாதிரி இருக்கு. தரமா பண்ணிக்காப்புல. தலை லுக்கெல்லாம் பார்க்கல. நீங்க வந்து டீசரை பாருங்க. வேற மாதிரி பண்ணிக்காப்புல, செஞ்சிருக்காப்புல. நம்ம எப்படி தலையை எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அவரோட தரமா பண்ணிருக்காப்புல. ஃபேன் பை சம்பவம் சும்மா கிடையாதுங்க. ஃபேன் பை சம்பவம். ஆத்விக்கு வேற மாதிரி பண்ணிக்காப்புல. அவரும் தான் டீசர் பார்க்க வந்தாரு. சூப்பரா பண்ணிக்காப்புல. மியூசிக்லாம் சொல்லி வைத்தால வேற மாதிரி இருக்கு. வாரம் ஏப்பலை பத்தி தெரிவிக்க விடுறான். அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி. சரியா? கரெக்டா இருந்தா லைன்ல போட்டால மண்டபா சால் மாதிரி சூப்பரா இருக்கு. தரமா இருக்கு. டீசரை பாருங்க, சூப்பரா இருக்கு. வாங்க ஏப்ரல் 10 வெயிட்டிங், மரண வெயிட்டிங். எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட டீசரை வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும் வந்தேன். ஆனா டிக்கெட் கிடைக்கல. ஒரு மாதிரி சுத்தி டிக்கெட் லாஸ்ட் கிடைக்கல. மன உளைச்சல் லாஸ்ட் செல்ல தான் பார்த்தேன். செல்ல பார்க்கும் போது கூட்ஸ் ஃபங்க்ஷனா நம்ம நேரில் பார்த்தா எப்படி இருந்திருக்கும். அதான் ஒரு வருத்தமே. ஏப்ரல் 10 இதே ஸ்கிரீன்ல பிக் ஸ்கிரீன்ல நேரில் வந்து பாக்குறோம். அன்னைக்கு ரோஹிணி தட்டி கிளிக்கு வர்றோம். தரமா பண்றோம். தலை லுக்கெல்லாம் நீங்க பார்க்கலையா? பல லுக்கில் வராப்புல. எல்லா லுக்குமே தலை இறங்கி செஞ்சிருக்காப்புல. வேற மாதிரி பண்ணிக்காப்புல. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வேற மாதிரி சூப்பரா இருக்கு. அது தலை ஒரு வரட்டா அப்படின்னுவாப்புல. உமால தலையின் தலை பேச வச்சா வேற மாதிரி பண்ணிப்பாப்புல. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சூப்பரா இருக்கு. தலையை எக்ஸ்பெக்ட் பண்ணா நல்லா பூர்த்தி பண்ணாப்புல. ஏப்ரல் 10 சரியான வெயிட்டிங். இதே ஏப்ரல் 10 இதே மாதிரி திரும்ப இதே சேனலுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். பார்ப்போம் ஏப்ரல் 10. ப்ரோ தலை வேற மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரோ. தலை தான் ஒரு சீன் அந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்கா போல. ஆதிக்கு கத்தி தொண்டதெல்லாம் ஒலிக்குது ப்ரோ. வேற மாதிரி இருக்குது. ஒரு சீன் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ப்ரோ. அவள்தான் 10ஆம் தேதி நம்ம சம்பவத்தை இங்க காட்டுறோம் ப்ரோ. தலை தான் நமக்கு எப்பவுமே ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனா அதெல்லாம் தாண்டாரு ப்ரோ. ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்னு காமிச்சிட்டாரு ப்ரோ. ஆதிக்கு தரமா செஞ்சு வச்சிருக்காரு ப்ரோ. மியூசிக் ஜிவி கலையிட்டாரு ப்ரோ. வேற மாதிரி போட்டாரு. பாக்ஸ் ஆஃபீஸா ப்ரோ? 10ஆம் தேதி நின்று பேசுவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாளே நம்ம தான். ஆனா அஜித் குமார் மாதிரி இந்த டீசரு உலகத்துல யாரும் விட முடியல. ஒரே ஒரு டீசர் போட்டுக்கான இவ்வளோ கூட்டம் படம் ரிலீஸ் பண்ணோம். எதுவுமே இல்லை. அவர் முகத்தை பார்த்தா போதனா ஓடி வந்தானா? அவர் முகத்தை பார்த்தா போதனா? அவருக்கோசம் இங்கே ஓடி வந்தான். அவரை மாதிரி யாருமே கிடையாது. நான்லாம் என்னைக்கா தற்கொலை பண்ணி சாகணும். அந்த ஆளு மூஞ்சி பார்த்தா போதும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டின ஒரே நடிகை அஜித் குமார் தான். வேற யாருமே கிடையாது. அஜித் தானா? உலகமே அஜித். உயிர் அஜித். நான் துண்ட சோறு அஜித் தான். டீசர் விடாமுயற்சி பார்த்துருப்பீங்க. விடாமுயற்சி ஃபேமிலி பேக்ரவுண்டாக சென்டிமெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் தெருக்கி விட்டுருப்பாப்புல. ஸோ வேறு லெவல் மாமே. ஒன்று சொல்ல போனோம்னா விஸ்வரூபம் விடாமுயற்சி எல்லாமே தாண்டி தலை வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் சேவர் வந்து மாஸாப்பாக இருக்கும். ஸோ கேரக்டர் இனிமே தான் 1 மணி பார்த்துருக்கோம். நாங்கள் கற்று தொண்டை தான் போயிருக்கு. ஸோ ஸ்ரீசைட் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் 1 மில்லியன் ரீச் ஆகிடுச்சுன்னு இருக்கேன் ரிவ்யூ. ஸோ லைக்கும் 65K ரீச் ஆகிடுச்சு. ஸோ அந்த தீபாவளியோட நம்மளுக்கு ஏப்ரல் 10 எப்போவுமே வந்து வெறித்தனமாக இருக்கும். ஸோ வெயிட்டிங். ஜிவி பிரகாஷ் மியூசிக் கிரீடம் ஜாயின் பண்ணும் போல மியூசிக்கை கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அது ஃபேமிலி அண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லவ் சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து தெறிக்க விட்டுருப்பாப்புல.
ஸோ மாசாப்பாக இருக்கும். வெயிட்டிங் ஃபார் யூ. டீசர் வேற லெவல் ப்ரோ. ஃபேன் பாய் சமோ பயங்கரமா இருக்கு போகுது. நான் பயங்கரமா அதெல்லாம் ஓரமா வச்சிருக்கு ப்ரோ. படத்தை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. எல்லா ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ 3 கேரக்டர்ல ப்ரோ நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு ப்ரோ. ரிவீல் பண்ணல. நிறைய தீனா பயங்கரமா இருக்கு ப்ரோ. பில்லா கில்லா எல்லாரும் இருக்காங்க. ஒரு நிமிஷம் பில்லா இதுல வருவார் ப்ரோ. தல கேரக்டர் பிளாஸ்ட் ப்ரோ. செம்ம தொண்டை கட்டி போயிடுச்சு எனக்கு. அவ்வளோ கத்தின்னு கத்துறோம் நாங்க. சத்தியமா சொல்றேனே ஏப்ரல் 10ல சத்தியமா ரோஹினியே பிளாஸ்ட் ஆக போகுது. சத்தியமா சூர்யா தான் ரோஹினி. தலைதான் ஏகே வேற மாதிரி செலிப்ரேஷனு. ஃபேன் பாய்னா இவர் தான், ஆதிக் தான். அருமையாக பண்ணியிருக்காப்புல. அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட ஒன்று வந்துச்சுன்னா நம்ம அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சொல்ல வார்த்தைகள் தான் இல்லை. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன். 3 கேரக்டர் ரிவீல் பண்ணிருக்காங்களா? அதுதான் சூப்பராக இருக்குது. அந்த இதுவே 3 இதுவும் அவ்வளோ கெட்டப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. தலைக்கு உடம்புலாம் குறைச்சி ஆள் சூப்பராக இருக்காப்புல ஆள். டீசர்ல ஏதாவது ரெட்ரோ சாங் வருதா? வருது சாங். மாசான சாங் ஒன்று இருக்குது. ஆமாம், ஏப்ரல் 10 தரமான சம்பவம் உறுதி. சூப்பர்ண்ணா. நல்லா இருந்துச்சு. தரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தலை லுக்கு பிஜிஎம் பார்த்துனா பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சா. 3 கேரக்டர் ரிவீல் பண்ணிருக்காங்களா? எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. 3 கேரக்டருமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. இதுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்துச்சு. இன்னும் ஹெவியா இருக்கும். எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பா படத்தை. தரம் ஜிபிராஸ் தரம். ஸோ ட்விட்டர்ல சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு ஜிவி. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் நார்மல் தான் சொல்கிறேன். நியூட்டன் ஃபேன் தான், அஜித் ஃபேனு, கடவுள் தான். கேஜிஎஃப் 3 மாதிரி தான் இருக்குது. கேஜிஎஃபோட பக்காவும் இருக்குது. ஃபஸ்ட்டு 1000 க்ரோஸ் தமிழ் ஃபிலிமுக்கு வரும். கன்ஃபார்ம் வரும். ஷோராக எழுதி வச்சுக்கங்க. எந்த மாதம் இல்லை. படத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? படமா ப்ரோ டீசருக்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடுன்னு. ஃபோட்டோ எடுத்து தான் தெரிஞ்சிருக்கும். வெறித்தனமாக இருக்குது. ஒரு டைலாக் டெலிவரி எல்லாமே பக்காவாக இருக்குது. தொண்டையாக மாறிச்சு ப்ரோ. புது ஸ்டாக்ல வராரு, புது ஸ்டைலு. ஆதிக்கிலேருந்து யாரும் பார்த்தா காட்டியிருக்காப்புல. நிச்சயம் தெரிக்கி விடுறோம். 1000 க்ரோஸ் ரிவீல் பண்ணிருக்காங்களா? ப்ரோ. நீங்கள் டீசர் பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ? பாருங்க ப்ரோ. கேஜிஎஃப் மாதிரியே இருக்கும். 1000 கோடி கண்டிப்பா கன்ஃபார்ம் அடிக்கும் ப்ரோ. எழுதி வச்சிங்க. இந்த இது கட் பண்ணாதீங்க. கன்ஃபார்ம் 1000 கோடி. கத்தி வலிக்குது ப்ரோ. மியூசிக் தெரிக்க விட்டுருக்காரு. டிஎஸ்பி மேல ஜிவி போட்டது ரொம்ப ரொம்ப நன்றி ஆதிக்கு. ஆதிக்கோட ரெட்ரோ ப்ரோ அவரு எவ்வளவு எங்களோட தலைவரியும் ப்ரோ. அவரு ஆதிக்கோட ரெட்ரோ சாங் இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கு. நீ டீசர் பாருங்க. பணம் அதுக்கு மேல அடிக்கும். டீசர் செலிப்ரேஷனுக்கு 1000 பேர் வந்துட்டான். வேற லெவல் தான். என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலேயே இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. 3 கேரக்டர் ரிவீல் பண்ணிருக்காங்களா? நிறைய கெட்டப் இருக்குண்ணா. அதில் பில்லா, ஆசை எல்லாம் கெட்டமே மங்காத்தா மாதிரி. மங்காத்தா விட ஒரு அப்பல் தான் இருக்காரு. வேற லெவலில் இருக்காரு உண்மையாக சொல்ல போனால். பிஜிஎம் எடிட்டிங் ஒர்க்ஸு எல்லாமே தரமாக இருக்குது. எல்லாருமே பாருங்கள். அதே மாதிரி ஏப்ரல் 10 அன்னைக்கு அந்த 3 நாய் உட்காந்து கத்திட்டே கிடக்குறானுங்க. சரிங்களா? அந்த 3 நாய்களுக்கு தான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதனா பேசுனீங்கன்னா உங்களை ஆஃபீஸில் ஏறி அடிப்போம். எங்கள் ஃபேன்ஸ் ஃபுல்லாகவே ஏறி அடிப்போம். அந்த மாதிரி அடி இருக்குது உங்களுக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசுனீங்கன்னா எங்கள் ஆதங்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஜிவி வேற லெவல். நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காப்பல. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கும் ஒரு படி மேலே தான் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் இருக்கு. ஐயோ நான் அஜித் ஃபேன். எங்களுக்கு சும்மா நார்மலான படம். அவர் வந்து கேமியோ பண்ணிட்டு போனாலே அந்த மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஒன்றும் அவர் எங்களுக்காகவே படம் பண்ணியிருக்காரு. நாங்கள் எப்படி பார்ப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏப்ரல் 10 அன்னைக்கு தேட்டர் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் தேட்டர் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அவ்வளோதானா. ஆதிக்கோட ரெட்ரோ சாங் ஆதிக் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வேற லெவலில் பண்ணியிருக்கா போல. அவர் என்ன சொல்கிறது, படத்தை பார்த்துக்கலாம். நான் எதுவாக இருந்தாலும் வேற லெவலில் இருக்கும். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். வேற லெவலில் பார்த்துட்டோம் ப்ரோ. எப்படி சொல்கிறது ப்ரோ, ஒரு ஃபஸ்ட்டு வந்த